எங்க இருக்கிறாருன்னா இவரோட ஸ்தான பலம் வந்து குருவோட வீட்டுல நவாம்சத்துல இருக்கிறார். அதனால வந்து அவருக்கு பலன் கூடுதல். அவர் சுபமான ஒரு வீட்டுல இருக்கிறதுனால ஒரு சூரியனோட பவர் வந்து அதிகமா தான் இருக்கும். நீச்சல் தன்மை இருக்காது. ஸோ அந்த மாதிரி வகையில வந்து பாத்தீங்கன்னா இவர் இரண்டுல புதனோட இருக்கிறது, லக்னாதிபதியோட சூரிய பகவான் இருக்கிறது, இவருக்கு கமாண்டிங் பவர் அதிகமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவரோட செயல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா யாரோட ஐடியா வந்து ஃபாலோ பண்ண மாட்டார். தனக்கு தானா வந்து செயல்பாடு பண்ணுவாரு. அதே மாதிரி வந்து எல்லா விஷயத்துலயுமே சுதந்திரமான செயல்பாடுகள் பண்ணுவாரு. அவருக்கு பிடிச்சது பிடிக்காதது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவாதிபத்தியத்துல சனி பகவான் வந்து 7ல இருக்கிறாரு. 7ல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விஷயம் நிதானமா ஆட்சி பிடிச்சி தான் பண்ணுவாரு. உடனடியாக பண்ண மாட்டாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அவர் வந்து ஒரு நல்ல நிலையில